வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் குடமிளகா வச்சு டிக்கா மசாலா பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 1/2 kg அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துகிட்டு இதை நல்லா சிக்கனில் கோட்டாகிற படிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1/2 hour போல் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1/2 hour கண்டிப்பாக ஊறியே தான் ஆகணும். அப்போ தான் சிக்கன் நல்ல ஜூசினஸ்ஸாக டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பெசரியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். 1/2 hour ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மசாலாவில் ரெடி பண்ணி வச்சு சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே பரட்டி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். போன்லெஸ் சிக்கன் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கிரேவியில் சேர்க்கையில் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஸ்பாஞ்சி டைப்பில் வெந்து நமக்கு கிடைக்கும். பெரிய பீஸ்க்கு வேண்டாம், கொஞ்சம் குட்டி பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்படியே மெல்லமாக அடுத்த சைடு வேகிற படிக்கு பரட்டி விட்டுருங்க. சிக்கன் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா 2 பேட்சாக கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த போல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை இந்த போல் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருந்தேன். அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது குடமிளகா சேர்த்து இந்த சிக்கன் கிரேவி பண்ணையில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ஜஸ்ட் கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் மாறிக்கிச்சு பாருங்கள். வெங்காயம் முன்னே இருந்ததுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 முந்திரி எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை மட்டும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போயும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த ஜாராளமான தண்ணி ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவான அளவில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுருங்க. தக்காளி இந்த போல் உருவமாக தெரியக்கூடாது, கொஞ்சம் நல்லா குழஞ்சு வெந்து வரணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்படியும் தக்காளி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த போல் கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. தக்காளி அந்த உருவம் தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சு சிக்கனையும் குடமிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு, அதாவது 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை சேர்த்துக்கோங்க.
மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே இருக்கட்டும். மொத்தமாக இது குக் ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். அதனால் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கையில் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரையிலும் மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம செய்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு மணத்தோட ஓரங்களில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மேலால் வாசனைக்கு மல்லி இலை தூவிட்டு சிக்கன் குடமிளகா டிக்கா மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவன் சப்பாத்தி புரோட்டாவோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.